இன்ஜினியரிங் படிச்சுட்டு எனக்கு ஜாபே கிடைக்கல. நான் வந்து ஒரு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அந்த மாரி பிஇ, பிடெக்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னா எம்இ, எம்டெக்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து சூஸ் பண்ணலாம். இல்ல நீங்க எம்இ, எம்டெக்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷன் இது ரெலவெண்ட்டா கூட வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எம்இ, எம்டெக் பத்தி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பத்தி இன் டெப்த்தா தெரியணும் அப்படின்னா கீழ வந்து உங்களுக்கு வந்து லிங்க் வந்து ரிலேட்டட் வீடியோல இருக்கு. வேணும் அப்படின்னா வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எம்இ, எம்டெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ்நாடு பேஸ் பண்ண நிறைய காலேஜ்ல வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் மெஷின்ஸ் ரெலவெண்ட்டான டாபிக் வந்து சிலபஸில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. அதாவது நார்மலாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் படிக்கிறதுல கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் டாபிக் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. முக்கியமாக இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணுறப்ப காலேஜ் லெவலில் நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜாபுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய காலேஜில் எம்ஏ, எம்டெக் முடிச்சவங்க மட்டும் தான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வந்து நல்ல கம்பெனியில் உங்களுக்கு எம்ஏ, எம்டெக் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மெஷின்ஸ் ரெலவெண்ட்டான கம்பெனியில், வெஹிக்கிள் ரெலவெண்ட்டான கம்பெனியில், ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்ட்ரெஸ்ட்